அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறுவன அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் நிறுவன அகற்றுவதற்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் நாட்டி ஓய்வு வைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடை குறையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்புடன் தோணும் ஆகிய ஒரு புனிதமான திருவிழா சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளனே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற இந்திய குடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி எழுதுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதுநேட்டின் பாசமிகு நண்பர் பாஸ்கரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களது காலச்சக்கரத்தின் நாயகன் பிரபால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நல்ல அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாடல்களை அன்போடு வரவேற்கின்றோம். உணவு அளிப்பதிலே அவருக்கு நிகர் அவர்தான். அந்த வகையிலே நம்முடைய சாசன தலைவர், தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தின் ஆசனங்களை அன்போடு வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் உறவினர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த காலை பொழுதிலே இறைவனை வேண்டி இந்த காலச்சக்கரத்தின் நிகழ்வினை துவக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லத எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமியின் கடைகளே. நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை என்பதை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்தானே, தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். முறை நீண்ட மூச்செடுத்து
வாய்களுக்கு உயிருக்கு இருமெடுத்து உச்சரிக்க வேண்டும். வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். இதுல வந்து ஐயா அப்படின்னாக்கா தொடர்ந்து நமக்கு வந்து சிறப்பான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து கூட நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டீங்க. அந்த பயிற்சி முறைகள்ல வந்து நம்ம தொடர்ந்து செய்யக்கொள்ள நம்ம உடல்ல உள்ள எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் அப்படிங்கிறத பத்தி அவங்க தெளிவா ஒரு விளக்கத்தோட தான் நமக்கு அவங்க வந்து அந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த பயிற்சி மட்டும் அல்லாமல் நம்ம அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கு உண்டான அந்த எந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு வந்து அது ஆரோக்கியத்தை கொடுக்குது, எந்த அளவுக்கு உடலை அந்த உறுப்புகளை வந்து பாதுகாக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை சார்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விடை கிடைக்கும். பயிற்சியும் சேர்த்து நம்ம அந்த ஐயா சொல்ற அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கு உண்டான அந்த தீர்வையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நாமே அதை வந்து பின்பற்றி ஒவ்வொருவரும் யாராருக்கு எந்தெந்த பிரச்சனைகள் என்னென்ன தீர்வு தேவையோ அதை வந்து தொடர்ந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான தீர்வும் கிடைக்கும். அதை பற்றியும் ஐயா சொல்லிட்டு சில விஷயங்கள் நமக்கு அடுத்ததாக பயிற்சியை கொடுப்பாங்க. இன்றைய வேளையில் பயிற்சிகளை அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்கய்யா. நேற்றைய வகுப்புல மிக தெளிவாக உடல் பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்யறது வந்து சிறப்பா இருக்கும். சுவாச உறுப்புகளுக்கு சம்பந்தமான பயிற்சிகள், நம்முடைய ஜீரண உறுப்புகளுக்கு தகுந்தமான பயிற்சிகள், இடுப்பு கால்கள் நம்முடைய உடல் வலிமைக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி யாருக்கு என்ன பிரச்சனைகளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேட்டு பயிற்சிகளை பெற்று உடல் நலம் உள்ள நலம் பெற்று நாம வாழ முடியும். அந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்யலாம். ஆசனங்கள் அப்படின்னா ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த உடல் தளர்வு பயிற்சிகள் செய்யறது சிறப்பு. உடல் தளர்வு பயிற்சியை நம்ம செய்ய போறோம். கால்களை நேரம் நீக்கிக்கோங்க. கால் நல்லா இறக்கப்படுத்திக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கிட்டுங்க. கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துறோம். 1,
2 3 4 5 அப்படியே ஆப்போசிட் எடுத்துங்க 1 2 3 4 5 அடுத்து நம்ம முழங்காலுக்கு உண்டான பயிற்சி ரைட் லெக் நல்லா மடக்கி தரையை டச் பண்ணுங்க நேரா லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி டச் பண்றோம் நேரா ரைட் லெக் அடுத்து லெஃப்ட் லெக் ஓய்வு நன்றாக முடிச்சிருக்கிறேங்க அடுத்து நின்று லெக் பண்ணுவோம் இந்த முழங்காலுக்குண்டான பயிற்சி வந்து நம்ம நின்ற வகையில இப்படி செய்யறது வந்து சிறப்பு கிடையாதுன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம அமர்ந்த நிலையில காலை மடக்கி மடக்கி டச் பண்றோம். அடுத்து இடுப்பு பயிற்சி நல்லா வட்டமா சுத்துறோம் 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துறோம் 1 2 3 4 5 ஒன்றாக முடிச்சுருங்க கை விட்டுங்க குழந்தை வரை சோல்டர் வரைக்கும் நல்லா கை விட்டுட்டு நல்லா ரைட் சைடு திரும்புறோம் நேரா வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நன்றாக முடிச்சுக்கொள்ளுங்க நல்லா ஆழ்ந்து முடிச்சுருக்கோம் அடுத்து கைகள் நல்லா வட்டம் வச்சுக்கிறோம் வலது கை நல்லா காதோடு சேர்த்து ஒட்டி கொண்டு வரணும் கீழே வரணும் காலையோட ஒட்டி வரும் அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் ஆப்போசிட் வச்சுக்கோங்க இடுப்புல கை வச்சுட்டு கழுத்துக்கு உண்டான பயிற்சி ரைட் சைடு மேல திரும்பணும் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் மேலும் கீழும் தலை நல்லா மேல கொண்டு வரும் அப்படியே நேரம் பார்த்துட்டு தலை கீழே வச்சுக்கோங்க up down up down அப்படியே மொத்தமா சொல்லுவோம் ரெண்டு
3 4 3 5 நன்றாக முடிச்சு கொடுங்க. கை விரல்களை நம்ம மாற்றிக்கிறோம். மணிக்கட்டு நம்ம வச்சுக்கிறோம். வச்சுக்கிறோம். முழங்கைகளுக்கு இப்படி மடக்கி கை நேரம் அப்படியே சோழர்களை கை வச்சுட்டு முழங்கையோட வட்டமாக ஒரு மாதிரி 1 3 4 5 ஆப்போசிட் ஹஸ்தங்க 2 3 4 5 நன்றாக மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு நல்லா பயிற்சி கொடுத்துருக்கோம். மூட்டு மற்றும் நம்முடைய தசைகளுக்கு வந்து நல்லா இலக்கம் கொடுக்கக்கூடிய பயிற்சி. இப்ப வந்து நம்முடைய தசைகள் வந்து இருக்கும் குறைஞ்சிடும். எப்பவுமே நைட்டு வந்து அசையாம படுத்து தூங்கிட்டு இருக்கணும். ஒரு 8 மணி நேரம் அசையாம இருக்கும்போது தசைகள் வந்து அப்படியே இறுக்கமாக இருக்கும். அதனால வந்து நம்ம தளர்வு பயிற்சிகள் செஞ்சுட்டு ஆசனம் பண்றது வந்து சிறப்பாக இருக்கும். அதே வந்து மாலை நேரம் செய்யும் போது உடல் கொஞ்சம் இறக்கமாகவே இருக்கும். நல்லா செய்யும். காலை நேரத்துல இந்த அசைவு பயிற்சிகள் வந்து ரொம்ப அடுத்து ஆசன பயிற்சி சமகோணாசனம். கால அகலம் வச்சுக்கணும். தலைகள் கொண்டு வாங்க. கையை நல்லா தரையில வச்சுட்டு கால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறவங்க கையை இப்படி தரையில வச்சு கொஞ்சம் அளவு தலைக்கு வந்து வச்சுக்கோங்க. கையை வெளியே எடுக்க வேண்டாம். தலைகள்லாம் தரையில டச் பண்ணி பின்னாடி வணக்க வந்து வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வந்து கைகளை ஊதி நல்லா கால் பக்கத்துக்கு கொண்டு வர்றோம். ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வர்றோம். நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சமகோணாசனம் செய்தால் நம்முடைய உடல் முழுவதும் நல்ல ரத்தோட்டம் செல்கிறது. நம்முடைய ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது. கால்கள் நல்லா வலிமையடைகிறது. வாத பித்தக்கமும் சமத்துவமாகும். சுவாச உறுப்புகள் பலமடைகிறது. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அமர்ந்து நினைத்து வந்துடும். நேராக வந்து நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். ரைட் லெக்க மடக்கிக்கணும்.
லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கிறோம். கால் பாதத்தை நல்லா வட்டமா வச்சுக்கிறோம். நல்ல குதிக்கால் வந்து வயிற்றுல டச் பண்ற மாதிரி நம்ம ஒட்டி விடுது. கால் வந்து இடுப்பு ஜாயிண்ட்ல வந்து நல்லா இலக்கமாக நம்ம கால் வந்து நல்லா பயிற்சி பண்ணிக்கிறோம். நல்லா கால் நல்லா கையில பிடிச்சி ஜஸ்டோட சேர்த்து டச் பண்றோம். கால் நல்லா இலக்கப்படுறோம். கீழே நோக்கி எடுக்கிறோம். மறுபடியும் மேல டச் பண்றோம். இந்த முழங்கால பிடிச்சி நல்லா வட்டமா ஸ்ட்ரைக்கா வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் கால் மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் கணுக்கால் நல்லா வட்டமா சுத்துறோம். அப்படியே ஆப்போசிட் செய்யுங்க. குதிக்கால் நல்லா வயிற்று பகுதியை ஒட்டி வச்சுட்டு கால் நல்லா இலக்கப்படுத்துங்க. காலை கீழே கொண்டு டச் பண்ணி அப்படியே முழங்கால பிடிச்சி நல்லா ஜஸ்டோட டச் பண்ணி காலை முழங்கால பிடிச்சி நல்லா வட்டமா சுத்தணும். அப்படியே ஆப்போசிட் செய்யுங்க. காலை நேரம் விட்டுட்டு நன்றாக மூச்சு விடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்யறது மூலியமா நம்ம படியிலையோ வண்டியிலையோ போடும்போது காலை எடுத்து போட்டா அந்த இடுப்பு பகுதியில் வந்து பிடிச்சி காலம் நல்லா மேல போட முடியாது. பயிற்சிகள் செய்யும்போது நம்ம இயல்பா நம்முடைய காலங்களை வந்து நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த முடியும். அப்படியே படுத்துலாம் கட்டணும். நன்றாக மூச்சு பாருங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்த பவனமுத்ராசனம். ரைட் லெக் மடக்கி நல்லா ஜஸ்ட்ல டச் பண்ணி அப்படியே தாழை 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ரைட் லெக் நல்லா மேல கொண்டு வரோம். எந்த அளவுக்கு மேல கொண்டு வரணுமோ பலப்படுறோம். மெதுவாக கீழே கொண்டு போங்க. நல்லா மூச்சு விடுங்க.
லெஃப்ட் லைட் முழங்கால் மறக்காம எந்த அளவுக்கு மேல வெயிட் கொடுக்கணும் அந்த அளவுக்கு weight. மெதுவா கீழே கொடுக்கணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து தரையில் நல்லா கையை அழுத்தமா வச்சுட்டு ரைட் லெக் வந்து இப்படி வட்டமா மெதுவா கொண்டு போங்க. கால் முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்லா ஒரு வட்டம் போடுற மாதிரி காலில் வட்டமா ஒரு செய்யற மாதிரி கொண்டு வாங்க. கையை வந்து தரையில் அழுத்தியமா இருக்கு நீங்க நல்லா செய்யணும். ஒரு 3 ரவுண்டு ஆப்போசிட்டா சுத்தம். ஓய் நல்லா முடிச்சுருங்க. இப்போ லெஃப்ட் லெக் 1 2 3 ஆப்போசிட் 1 2 3 ஓய் நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கணும். அடுத்து உத்தான பாதாசம். கை தரையில அழுத்தம் வச்சுட்டு இருந்து கால் வந்து ஒரு அடி மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய் நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. அடுத்து கையை நல்லா தரையில் அழுத்தமா வச்சுட்டு 2 காலையும் மேல் நோக்கிட்டு இருக்கோம். நம்ம நேரா வச்சிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கையை தரையில் அழுத்தமா வச்சுட்டு இப்ப 2 காலையும் நல்லா வட்டணும். ஓய் நல்லா மூச்சு விடுங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட் போனோம். அப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட். ஓய் நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து
அப்படியே அமர்ந்து நிற்கிறதுங்க. இப்ப நாம கால்ல செஞ்ச பயிற்சி, படுத்த நிலையில செஞ்ச பயிற்சி எல்லாம் வந்து இடுப்பு பகுதியை நல்லா வலிமைப்படுத்திக்கிறது. நமக்கு வந்து இந்த இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆனாதான் மூலாதாரம் வந்து நல்லா வலிமை அடைகிறது. மூலாதாரத்துல நல்லா உறுதி அடைந்து தேவையான அளவுக்கு நமக்கு உயிர் காற்று கிடைத்து இடுப்பு பகுதி உறுப்புகள் வந்து நல்லா செயல்படும். அப்பொழுதுதான் நம்முடைய சுவாசம் வந்து நல்லா வலிமையா இருக்கும். சுவாசிக்கிறதுக்கு, நம்ம நடக்கிறதுக்கு, எந்த வேலை செஞ்சாலும் டயர்ட் இல்லாம இடுப்பு பகுதி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் உண்டான மூலம் வந்து அந்த இடம் தான். அதனால வந்து நம்ம இந்த இடுப்பு பகுதியை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை வந்து செஞ்சுட்டு அதுக்கு உண்டான ஆசனங்களையும் நாம செய்யணும். அடுத்த பௌனமுத்த ஆசனம் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம சர்வாங்காசனம் செய்ய வந்தோம். இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு செஞ்சா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இதை தொடர்ந்து நாளைக்கு நம்ம ஆசன பயிற்சிகளை செய்யணும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நம்ம வழங்கிய ரோட்டரி சங்கத்துக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு. ஐயா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு முழுமையான அந்த இடுப்புக்கு உண்டான பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. அந்த இடுப்பு எந்த அளவுக்கு வலிமை அடைஞ்சா நமக்கு வந்து அந்த மூலாதாரம் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும், வலிமையா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சிறப்பான ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குற பயிற்சி எல்லாமே வந்து நம்ம உறுப்புகளை சார்ந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் சிறப்பா ஆரோக்கியம் அடைவதற்கு அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அது நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து நேற்று அகிலா மேடம் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து உடல்ல வந்து அந்த வெப்ப சக்தியை ஏற்படுத்தக்கூடிய அந்த முறைகளில் உடற்பயிற்சி தான் ஆசனம், யோகா இது வந்து நமக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உணவு முறைகள் மற்ற முறைகளை நம்ம வந்து பயன்படுத்தினாலும் உடல் உறுப்புகளை வந்து இப்போ ஆசனங்கள், பயிற்சிகள், உடற்பயிற்சிகளால் மட்டும்தான் அதை நம்ம மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்து நேற்று சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நமக்கு நல்ல சுமையா வந்து தொடர்ந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 330 நாட்களுக்கு மேலாக நமக்கு வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து இந்த வருடத்திற்குண்டான சிறப்பு நிகழ்வு வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து தொடர்ச்சியா செய்யக்குள்ள அவங்களுக்கு உண்டான பலன்களை வந்து ஒவ்வொருத்தவரும் அனுபவித்திருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது உணர்ந்து செய்யக்குள்ளதான் அதனுடைய பலன்கள் அனைவருக்கும் தெரிய வரும். எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்து செய்கிறோமோ அது வந்து நம்ம கண்டிப்பாக அந்த பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அனைவருக்கும் தெரியும். நேற்று ஐயா கூட சொல்லியிருந்தாங்க. அப்ப உடற்பயிற்சி தேவையில்லாம அதாவது மற்ற செஷன் வரக்குள்ள கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் வர்றாங்க, உடற்பயிற்சி குறைந்த நபர்களே வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நேற்று வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் அந்த உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நபர்கள் வந்து எல்லாருமே வந்திருக்கீங்க. அதாவது ஐயா சொன்ன மாதிரி தெரிந்து கொள்வதை விட தெளிவடைவது முக்கியமான விஷயம். இது எந்த அளவுக்கு அப்ப எல்லாருக்கும் ஒரு தெளிவு என்பது வந்து நேற்று தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதான் நம்ம டெய்லி சொல்றது வந்து என்னன்னாக்கா 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் வந்து 23-1 அப்படிங்கிறது தான். அதாவது இந்த 1 மணி நேரத்தை நம்ம உடலுக்காக நம்ம காலையில அந்த பயன்படுத்தினோம்னா 23 மணி நேரம் உடல் நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காலச்சக்கரத்தோட உண்மையான கோட்பாடு. அதனால எல்லாருமே அந்த பயிற்சி முறைகள் இந்த 40-50 நபர்கள் இருக்கிறீங்கன்னாக்கா காலையில 5:30 மணிக்கு நம்ம ஐயா ஆரம்பிக்க உள்ள உங்களுடைய அந்த பதிவுகள் நீங்க வந்திருந்தீங்கன்னாக்கா எல்லாமே சிறப்பு தான். அதாவது எந்த வேலைகளா இருந்தாலும் முதன்மையான வேலை வந்து நம்ம காலையில உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான்.
ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு முறைகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உறுப்புகளை சார்ந்து தான் ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க. அடுத்த செஷன் கூட வேற மாதிரியா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து என்னன்னா, எந்த எந்த அளவுக்கு உடற்பயிற்சிகள் குடுத்தாலும் நோய்களை சார்ந்து தான் சில பேர் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இந்த நோய்கள் இருக்கு, இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இனிமேல் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு என்ன? உடற்பயிற்சினால் அப்படிங்கிறத கூட ஐயா குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா, உங்களுக்கு என்ன தேவைகளோ, அதுதான் அவங்க குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்களும் இருக்கிறாங்க. இனிவரும் காலங்கள்ல வந்து அது மாரியான ஒரு வழிமுறைகள கூட நம்ம காலச்சக்கரத்துல ஏற்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஏன்னா பயிற்சி முறைகள் என்பது வந்து தொடர்ச்சியா நம்ம குடுக்கிறதை விட, உறுப்புகளை சார்ந்து, பிரச்சனைகளை சார்ந்து, நோய் நொடிகளை சார்ந்து நம்ம அந்த பயிற்சிகளை குடுக்கக்குள்ள, இன்னும் எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரும். அப்படிங்கிறத வந்து ஐயா வந்து புரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்த செஷன்ல கூட நமக்கு அதற்குண்டான வாய்ப்பும் நமக்கு குடுப்பாங்கன்னு நெனைக்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அத வந்து எந்த அளவுக்கு நீங்க டெப்த்தா வந்து இந்த பயிற்சி முறைகள வந்து செஞ்சு பார்க்குறீங்களோ, அது கண்டிப்பாக முழுமையான பலனை அனுபவிப்பீர்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக நமக்கு அற்புதமாக பல்வேறு பயிற்சி முறைகளை குடுத்தாலும், இன்று நமக்கு வந்து அந்த இடுப்பை சார்ந்து நமக்கு சிறப்பான ஒரு பயிற்சியை ஐயா அளிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து செய்யக்குள்ள அனைவருக்கும் ஒரு பயனா இருக்கும். இப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே ஒரு ரிசல்ட் தெரியும். இத்தன நாள் நம்ம உட்கார்ந்து இருந்ததுக்கு இன்னைக்கு ஐயா குடுத்த பயிற்சிக்கு அப்புறம் இப்ப உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா, அது மாரியான ஒரு செயல்பாடுகள் தான் நமக்கு சிறப்பா குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இன்று நமக்கு சிறப்பானதொரு பயிற்சிகளை குடுத்து, சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. மியூட் ஆயிடுச்சு. நன்றிங்க. சிறப்பு. அடுத்த சிறப்பு. வாரம் இதுல இருந்து தொடர்ந்து பயிற்சி செய்யற மாதிரி செஞ்சுக்கலாம். அது மாரி 2 உங்களுக்கு நாள் இப்ப செய்யற பயிற்சி வந்து நீங்க முழுமையா கடைபிடிக்கணும். அதான். இன்னைக்கு ஐயா கூட இன்னைக்கு குடுத்த பயிற்சிகள்ல வந்து நீங்க அனுபவத்த கூட பகிரலாம். ஏன்னா, அவங்க வந்து தொடர்ச்சியா குடுக்கறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்கும். இப்ப வந்து இத கூட 1 வாரம் குடுக்கலாமா? இல்ல 10 நாள் குடுக்கலாமா? இல்ல ஒரு 5 நாள் குடுக்கலாமா? அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் ஒரு புரிதல் வரும். இந்த குழுவுல இன்னைக்கு வந்து ஒரு 40 பேர் வந்திருக்கீங்கன்னா, இத எந்த அளவுக்கு செஞ்சீங்க? இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் கிடைச்சது? அப்படின்னு நீங்க பகிரக்குள்ள, அவங்களுக்கும் ஒரு மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரி இன்னும் 1 வாரம் குடுக்கலாம். இல்ல ஒரு 5 டேஸ் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கும் தோணும். எனவே இது மாதிரியான விஷயங்களை இனிமேல் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு பயிற்சி முறைகள் என்ன? இதனால உங்களுக்கு என்ன அனுபவங்கள்? அப்படிங்கிறத ஷேர் பண்ணீங்கன்னாக்கா, வர்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மாரி இதுல குழுவுல இருக்கிறவங்களுக்கும், சரி இந்த பயிற்சிகள் செஞ்சா நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, நீங்க வந்து தொடர்ச்சியா குடுக்குற பயிற்சி முறைகள வந்து குழுவுல பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. சந்தோஷம். வாழ்த்துக்கள். நிகழ்வின் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு சமையல் முறைகள் கிட்டத்தட்ட அம்மாவோட சமையல் முறைகள் எல்லாருமே நம்ப பார்த்துருக்குறோம். நேரடி வகுப்புல வந்து எல்லாருமே சிறப்பா பார்த்துருக்குறோங்கிறத விட சாப்ட்டுருக்கோம். அந்த அளவுக்கு உணவு முறைகள வந்து சாப்ட்டு எல்லாருமே இப்ப நேத்து முதற்கொண்டு அந்த உணவு முறைகள பத்தி தான் ஒரு அன்பர் பேசிட்டு இருக்காங்க காலச்சக்கரத்துல. நானும் எத்தனையோ இயற்கை வாழ்வியல் முறைக்கு நான் வந்து போயிருக்கேங்க. ஆனா இது மாரியான ஒரு உணவு முறைகள வந்து நான் சாப்பிடல. இது மாரி அதாவது உணவு முறைகள்னாக்கா, நான் எங்க ஃபேமிலியோட ஒவ்வொரு இயற்கை வாழ்வியலுக்கும் போவோம். அவங்க வந்து இப்ப வர்றதே கிடையாது. ஃபேமிலில வந்து வர்றதே கிடையாது. ஏன்னா, அங்க உணவு முறைகள் வந்து ஒரு சார்ந்து இருக்கும். சில உணவு முறைகள் வந்து வேற மாரி இருக்கும். அதனால வந்து அவங்க வந்து அந்த இயற்கை வாழ்வியலுக்கு வர்றது கிடையாது. இப்ப வந்து நான் இந்த இதுல உங்க பயிற்சியில கலந்துட்டு நான் வீட்ல போய் சொல்லவுல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கு எங்கள அழைச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அது அவங்களுக்கு வந்து மெயினா உணவு முறைகள் தான் அ கஷ்டமா இருந்திருக்கு வெளிலலாம். ஆனா நம்ப குடுத்த அந்த உணவு முறைகள பத்தி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினார். எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நீங்க குடுத்தது வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்ப குடுத்துச்சு. அப்படிங்கிற மாரி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினாரு. அது மாரி நம்ம அந்த செஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த உணவு முறைய சிறப்பா செஞ்சு குடுத்தது ரேகா மேடம் அவர்கள்.
3 நாட்களும் நமக்கு அந்த உணவு முறைய நமக்கு சிறப்பா செய்து கொடுத்து, அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியும் தேடித் தந்தாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இந்த பாரம்பரிய முறையில் இயற்கை உணவுகளை எப்படி தயாரிக்க முடியும் என்பதைப் பற்றி ஒரு சிறப்பான விளக்கம் அளிக்க காத்துட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்வை சிறப்பானதொரு விளக்கம் அளித்து சிறப்பிக்க அகிலா மேடம் ரேகா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சி. அது உணவு என்பது உணர்வோட பயணிப்பதுன்னு சொல்றதுக்கான உதாரணம் தான். எனக்கு பாத்தீங்கன்னா, நான் 8th படிக்கும்போது பக்கத்து வீட்டு அவ்வா, அவங்க அந்த தெலுங்குக்காரங்க. ஸோ அவ்வான்னு சொல்லுவோம். அந்த அவ்வா வச்ச ரசம் அப்படின்னும் போது, இப்ப நினைக்கும் போதும் அந்த அவ்வா சூப்பரா ரசம் வைப்பாங்க அப்படின்ற பதிவு இருக்கு இல்லைங்களா? அதான் உணர்வு. நம்ம நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு பேசுவோம். ஒப்பிட்டு பேசுறோம்னா, இதோட இதோ நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா சிலருக்கே உரிதான சில விஷயங்கள், அவங்களுடைய கைவண்ணம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நானுமே ரொம்ப பேரை சந்திச்சிருக்கேன். அவங்களோட உணவுகளை சாப்பிட்டுருக்கேன். 7th 8th படிக்கும்போது சாப்பிட்ட அந்த ரசம் கூட இந்த நிமிஷமும் நினைக்கும் போது அவங்க முகம், அவங்க நமக்கு பரிமாறின விதம் இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஸோ பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி. அப்படிதான் இப்போ நடந்து முடிஞ்ச நம்ம மே 2, 3, 4 நிகழ்ச்சியை பத்தியும் நேத்தும் ஃபீட்பேக் வந்திருக்கு அப்படின்னும் போது, அதுதான் நம்முடைய கான்செப்ட். உணவே நம் உணர்வு. ஒவ்வொரு வகையிலையும் அது நம்ம உணவுன்னும் போது ஆஹ் அவங்களுடைய முழுமைய எதிர்பார்க்குறாங்க. இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டா போயிடக்கூடாது. பனிஷ்மெண்ட் மீன் நம்ம இதுதானே சாப்பிட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. இயல்பான வாழ்க்கையில அவங்கள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயல்களே அவங்களுக்கு உரிதானது. புரிதலின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறாங்க, அந்த செயலை செய்யறாங்கன்னா உண்மையிலே ஆத்மார்த்தமா அது எவ்வகையிலையுமே நீண்ட காலம் தொடரும். இல்ல சொல்லி கொடுக்குறாங்க, நாங்க அதை கேட்குறோம், உள்வாங்குறோம் அப்படின்னும் போது உண்மையிலேயே அது கடினமான ஒரு செயல் தான். எல்லாருக்குமானது. இதான் மனித இயல்பு. நம்ம எல்லாத்தையுமே கடந்து இந்த விஷயங்களை தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய உணவுகளை சமைப்பது பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டு காய்கறிகள் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு நான் டிசைட் பண்ணல. நேற்று ஒரு சூழ்நிலை காரணமா ஐயா தொடர்பு கொண்டிருந்தாரு. ஸோ அந்த நிலையில நீங்களே தலைப்பு போட்டுருங்க ஐயான்னு சொல்லியிருந்தேன். அதனால அது ஒரு பாரம்பரிய உணவுகளை சமைப்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி. நம்ம அதுல குறிப்பா இன்னைக்கு நாட்டு காய்கறிகளை சமைச்சு சாப்பிடுறது, சமைக்காம சாப்பிடுறது நிறைய பார்த்துருக்கோம். புதுமையா வந்தவங்க இருப்பீங்க. இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுறத பத்தி நம்ம பார்ப்போம் அப்படின்றது. ஸோ நாட்டு காய்கறிகள் அப்படின்னும் போது நமக்கு நிறைய காய்கறிகளை நம்ம பட்டியலிட்டு போகலாம். சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வாழைக்காய், அவரைக்காய், மஞ்சள் பூசணி, வெண்பூசணி, வாழைப்பூ, வாழைத்தண்டு, இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்கு. பாவக்காய், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இதுல நீர் காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுடைய காய்கறி மருத்துவம்ல பெரும்பாலும் நீர் காய்கறிகள் தான். காய்கறி மருத்துவம் பத்தி பேசக்கூடிய வல்லுநர்கள்லாம் அதிகமா இருக்காங்க. நம்ம சமைப்பது எப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பால்கறின்ற ஒரு உணவு சாப்பிட்ருப்போம். நம்ம நிகழ்ச்சியில நாட்டு காய்கறியில நம்ம ஒரு கூட்டு மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த டிஷ் பத்தி நம்ம பேசுவோம். காய்கறிகள் பொறுத்த வரையில பல வகையான காய்கறிகள் போடக்கூடிய மெத்தட்லயும் நம்ம பண்ணலாம். ஒரு சில காய்கறிகள் ஒரே ஒரு காய்கறியை போட்டு நம்ம பண்ணலாம். நீர் காய்கறிகள் ஒன்று சேரும்போது நம்மளுடைய எப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்கறிகள் எடுத்துக்கலாம். ஸோ நாம உதாரணத்துக்கு இப்போ சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் ஒரு விருந்து, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சமைக்கிறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ அது நம்ம மருத்துவமா எடுக்கும்போது தனிப்பட்டு ஒவ்வொரு காய்கறி ஒரு தனித்துவத்தோடு நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா
வெண்பூசணி வந்து பெரும்பாலும் யாரும் சமையல்ல அதிகமா சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ரொம்ப ஏராளமானவை. நம்ம அத வச்சு கூட நம்ம இன்னைக்கு அந்த உணவு எப்படி தயாரிக்கிறதுன்றத பார்ப்போம். இந்த செய்யாத உணவுகள் பத்தி சொல்லும்போது நம்ம செய்யக்கூடிய உணவுகள் நமக்கு வரும். வெண்பூசணி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சமைக்கிறதுக்காகவே அது ஒரு 1 கிலோ, 2 கிலோ அதிகபட்சம் 3 கிலோக்குள்ள இருக்கும்போது நம்ம அத பயன்படுத்தலாம். ரொம்ப பெருசா ஆனா பயன்படுத்தக்கூடாதுன்றது இல்ல. அது நம்ப பெரிய விருந்து நெறைய பேருக்கு சமைக்கிறோம்னா, நம்ம அத பயன்படுத்திக்கலாம். ஸோ வெண்பூசணியில வந்து நம்ப ஒரு பால்கறி, ஒரு கூட்டு இந்த மாதிரி பொரியல் அப்படியே சேர்த்து சொல்றேன். ஆ நம்முடைய உணவு முறையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனிச்சு பண்றோம் அப்படின்றது தான். இத எப்படி செய்யணும்? எந்த மாதிரி பண்ணா இதுல சுவை கூடும், ஆரோக்கியம் கெடாம இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பூசணி அதுக்கு தேவையான பொருள் அப்படின்றதையும் நான் இப்ப சொல்றேன். வெண்பூசணி வந்து நம்ம தோல் சீவிட்டு பொடியா நறுக்கி வச்சுக்கிறோம். தோல் சீவன உடனே அது மேல ஒரு திரவம் சுரக்கும். அத பொடியா நறுக்கறதுக்கு முன்ன வாஷ் பண்ணிட்டு, அத கழுவிட்டு நம்ம அத வந்து பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த மெத்தட். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில பிஞ்சான ஆ வெண்பூசணி கிடைக்கும். நம்ம அது வந்து ரொம்ப தூள் மென்மையா இருக்கும். அத வந்து நம்ம தோல் சீவணும்னு கிடையாது. சிலருக்கு அந்த தோலுடைய சுவையில ஒரு அழுத்தம் இருக்கும். ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும் சுவையில. அதனால நம்ம அத நீக்கிறது, நீக்காதது நம்முடையது. ஸோ அப்படியும் பயன்படுத்தலாம். ரொம்ப பிஞ்சா இருக்குன்னா, அப்படிதான். சுரக்காவும் அப்படிதான். எல்லா எல்லா காய்கறியும் பிஞ்சா இருக்கிற பக்கத்துல, அழுத்தமான தோல் வராத பட்சத்துல நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். ஸோ நம்ம அத வந்து பொடியா வந்து நறுக்கி வச்சுடுறோம். இதுல நம்ம போடக்கூடிய பொருட்கள் வந்து நான் சொல்றேன். அதுல கூட்டு, பொரியல் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அது சமைச்சு முடிக்கும்போது தெரியும். பேசி முடிக்கும்போது. ஸோ அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் உங்க ஆப்ஷன் தான். சின்ன வெங்காயமா இருக்கு. நீங்க வந்து ஒரு 4 நபர்களுக்கு செய்றீங்க அப்படின்ற பட்சத்துல, ஆ ஒரு ஒரு 15, 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சுக்கிறோம். அத கட் பண்ணணும். முழுசா போட்டீங்கன்னா, கூட்டுடைய பதம் வந்து மாறுபடும். கட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயமா இருந்தாலும் கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு 2 பொடியா கட் பண்ணிக்கிறோம். பூண்டு வந்து உரிச்ச பூண்ட நறுக்கணும். இடிக்கக்கூடாது. இடிச்சோம்னா, அந்த வாசமும், சுவையும் மாறும். அதனால சில உணவுகளுக்கு எனக்கு குறிப்பிட்டு என்னுடைய உணவு முறை, நம்மளுடைய முறையில நறுக்கி போடுற மெத்தட நான் அதிகமா பயன்படுத்துவேன். ஸோ நறுக்கிக்கலாம். பூண்ட வந்து நறுக்கிக்கிட்டு, கொஞ்சம் கஷ்டம் தான். சுவைக்காக நறுக்கி தான் ஆகணும். ஸோ அதனால இப்ப அத நறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி கொஞ்சம். இதுல வந்து தக்காளி வந்து சிலர் வேணும்னா தவிர்த்துக்கலாம். நான் எல்லாத்துலயுமே தக்காளி வந்து அந்த புளிப்பு சுவைக்காகவும், ஆ பிளஸ் அந்த கலர் ஃப்ளேவருக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ அதனால கூட தக்காளிய பயன்படுத்திக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு. இதுதான் நம்மளுடைய எடுக்கிறது. ஸோ அது காய்ந்த மிளகாயா, இல்ல பச்சை மிளகாயா, இல்ல மிளகா. இதுவுமே எல்லாமே உங்க ஆப்ஷன் தான். வெறும் மிளகுல வச்சு பண்ணக்கூடிய கூட்டுமே நம்ம பண்ண முடியும். காஞ்ச மிளகாய், இல்ல பச்சை மிளகாய். உங்களுக்கு அன்றைய தினம் என்ன காரம் நீங்க சேர்த்துக்கணும்னு முடிவு பண்றீங்களோ, நீங்க அதுக்கான காரத்த நீங்க எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, கறிவேப்பிலை. அத தாண்டி ஆ இதுல நானு உங்களுக்கு 3 வகை சொல்றேன். அதுல நம்ப சமைச்சு முடிக்கும்போது, அதுக்கு நம்ம அப்புறமா பேர் வச்சுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையில காஞ்ச மிளகாய் போட்டு பொடியா ந பொடியா சாரி வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் போட்டு ரவை மாரி உடைச்சு வச்சுக்கிற ஒரு பொரியலுக்கான ஒரு பொருள். நம்ம முருங்கைக்கீரையிலலாம் வேர்க்கடலை பொடி போடுவோம் இல்லைங்களா? அந்த மெத்தட்ல ஒரு மெத்தட் செய்யலாம். 1. 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டிய பச்சை பயிறு வேக வச்சுக்கணும். அது ஒரு மெத்தடு. முளைக்கட்டின பச்சை பயிறு வேக வச்சாச்சு. அதே மாரி இன்னொரு மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காவையும், சீரகத்தையும் நல்லா ஒரு பால் போல நல்லா மென்மையா அரைச்சு ரொம்ப இளம் தேங்காவா இல்ல. 2த்துக்கும் நடுவுல நமக்கு கூட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பதம் இருக்கு. பின்புறம் வந்து கருப்பா
கருமையா இருக்காது. அது அதே சமயம் வந்து அரைச்சோம்னா வழுவழுன்னும் இருக்காது. அந்த மெத்தட்ல அந்த பதத்துல இருக்கக்கூடிய தேங்காய். அத வந்து சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கிறோம். சொல்லியிருக்கிறேன் வேர்க்கடல, காஞ்ச மிளகாய் சேர்த்த பொடி அது ஒரு மெத்தடு. முளைக்கட்டின பச்சை பயிறு ஒரு மெத்தடு. அதை தாண்டி தேங்காய் அதுல வந்து சீரகம் பண்ணி பண்ற மெத்தட். இந்த 3 முறையில நம்ம இந்த வெண்பூசணியை நம்மளால ரொம்ப சுவையா செஞ்சு சாப்பிட முடியும். அதே சமயம் ஆரோக்கியமானதும் கூட இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாளிப்பு வந்து கூட்டுக்குன்ற பட்சத்துல தேங்காய் எண்ணெய் தாளிப்பு ரொம்பவே சுவையா இருக்கும். வாய்ப்பு தேங்காய் எண்ணெய் தாளிப்பு. தேங்காய் எண்ணெய் வந்து மரச்செக்கு எண்ணெயா இருக்கணும். வாசம் வந்து ரொம்பவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதன் அடிப்படையில நீங்க பண்ணலாம். ஸோ இல்லாட்டி கடலை எண்ணெய். கூட்டுக்கு நல்ல எண்ணெயில செய்யணும்னு கிடையாது. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய். இல்ல நல்லெண்ணெய் தான் நாங்க செய்வோம் அப்படின்னாலும் அதனுடைய ஒரு நல்லெண்ணெயில இருக்கக்கூடிய ஒரு ஒரு கசப்பு தன்மை உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அதனுடைய சுவையை வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால நம்ம அதை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதன் அடிப்படையில வந்து நாம இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு இதுதான். இதுல வந்து நான் மிளகாத்தூள் பயன்படுத்துற மெத்தட் கிடையாது. இது எல்லாமே வந்து காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ மிளகு காரமோ இந்த 3 முறையில தேவைப்படும் பட்சத்துல மல்லித்தூள், தனியாத்தூள்னு சொல்லக்கூடிய மல்லித்தூள், மஞ்சள் வந்து அவரோட விருப்பம். சில கூட்டுக்கு மஞ்சள் சேர்க்காம பண்ணுவோம். மஞ்சள் அந்த நிறம் சார்ந்து நம்ம தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். கூட்டுக்கு மட்டும்தான் நாம குறிப்பா நீர் காய்கறிகளுக்கு தான் மஞ்சள் சேர்க்காம பண்ணக்கூடிய வழக்கம். நம்ம ஒரு இரும்பு சட்டியோ இல்லை மண் சட்டியோ இல்லை நமக்கான ஒரு சரியான ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சு அதுல வந்து கடுகு தாளிப்பு அப்படின்றத பத்தி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நிறைய நண்பர்கள் புதுமையாகவும் இருக்கீங்க. கடுகு வந்து வெடிக்கணும், தீயக்கூடாது. தீஞ்சா எடுத்து திரும்பவும் மறந்துட்டோம், திரும்ப வேற பொருள் எடுக்கிறதுக்குள்ள கடுகு வந்து மாறிடுச்சு, தீஞ்சிருச்சுன்னா உடனே அந்த எண்ணெயை மாத்திடுங்க. அது வாஷ் பண்ணிடுங்க அந்த பாத்திரத்தை. அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதையோ வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு திரும்ப ஒரு தாளிப்பு போடாதீங்க. அதுலயே செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம கடுகு தாளிப்புல வந்து ரொம்ப கவனம் வேணும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டீங்கன்னா உடனே பொரிஞ்சிடும். அந்த கடுகு போடுற நேரத்துல கையில இன்னொரு பொருள் போட வேண்டியது. அது வெங்காயமோ இல்லை ஏதோ ஒரு பொருள் கையில வச்சுட்டு உடனே நம்ம போடும் பட்சத்துல சரியான ஒரு பதமா இருக்கும். ஞாபகம் இருக்குங்களான்னு தெரியல. உங்களுக்கு அந்த கடுகு வெடிக்கிறதுன்றது நம்ம செய்யக்கூடிய ஒட்டுமொத்த உணவிற்கான நஞ்சை முறிக்கக்கூடிய தன்மை தான் இந்த கடுகு பொரிஞ்சு உள்ள இருந்து வரக்கூடிய எண்ணெய், கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய்க்கு வந்து நம்ம உணவில் இருக்கக்கூடிய நஞ்சை எடுக்கக்கூடிய சக்தி படைத்தது. நாம அதை தீய வச்சு அதையே நஞ்சாக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு குறிப்பு. அது ஒவ்வொரு முறையும் கடுகு பொரியும் போது நமக்கு அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா அது சரியா செய்வோம் அப்படின்றதுக்காக பதிவு செய்யறேன். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு தாளிப்பு. அதுல வந்து நீங்க கடுகு தாளிப்புன்றத வந்து வெறும் கடுகு தாளிப்பு இல்லாட்டி உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சமா சீரகம் அதுல கலந்து வச்சிருப்போம். எல்லாத்துலயுமே வெந்தயம் போட்டிருப்போம். கடுகு அலுப்புன்றதுல வந்து வெந்தயமும் சேர்ப்பாங்க. சில கூட்டு, சில சாம்பார் வகைகளுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கடுகு, சீரகம் தாளிப்பும் பண்ணா அது சுவை வேறுபடும். கூட்டுக்கு வந்து வெந்தயம் போட வேண்டியது கிடையாது. அதனால கடுகு, சீரகம் மட்டும் நம்ம தாளிப்பு போட்டா போதும். கொஞ்சமா உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு. சில கடுகுல வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலயுமே போட்டுருப்போம். அந்த அந்த வெந்தயம் வந்து பர்மனெண்டா அந்த கடுகுக்குள்ள இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி தனித்தனியா வச்சுட்டு தாளிப்பு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நறுக்கிருந்து, ஸோ அதை கூடவே நீங்க பூண்டும் சேர்த்துடலாம். ரொம்ப பொன்னிறமா வதக்கணும்னு இல்லை, அதில் கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும். ப்ரௌனிஷா மாறணும்லாம் கிடையாது. வதங்குற நேரத்துல அப்பவே நம்ம காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ, நீங்க மிளகு காரம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா முழு காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க எண்ணெயில காம்போட. மிளகுத்தூள் வந்து நிறைவா போடுவோம். மிளகுத்தூள் பொரியல்ல முழு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காம்போட. மிளகு வந்து நிறைவா போடுவோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பச்சை மிளகாய் போடுறீங்கன்னா இப்பயே போட்டுக்கலாம். ஸோ வதக்கியாச்சு நம்ம.
தேவைக்கு இப்போ நீங்க 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்றீங்கன்னா ஒரு 3 மிளகான்றது போதுமானது. பச்சை மிளகாய். அது காரத்தின் அடிப்படையில நீங்க மாத்திக்கோங்க. ஸோ வதங்கின உடனே அப்புறமா தக்காளி சேர்க்கிறோம். தக்காளி வதக்குறோம். தக்காளியில வதக்கும் போது உப்பு சேர்க்கிற வழக்கம் நமக்கு இருக்கு இல்லையா? உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, நாம பொடியா நறுக்குன இந்த வெண்பூசணிய 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒண்ணு இட்லி குண்டான்ல, இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டிக்கலாம். நீர் காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் ஆவி கட்டினா நல்லா வெந்துரும். அதனுடைய தன்மை அப்படியே முழுமையா இருக்கும். அதுக்குள்ள வந்து எந்த நம்ம வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவுமே இல்லை. நீங்க சுரைக்காய், பீர்க்கங்காய் இது எல்லாமே நீங்க வந்து இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டி பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த முறையில வேக வச்சு தனியா வச்ச இந்த பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வேக வைக்கிறோம். இட்லி பாத்திரம் இல்லாம நார்மலா ஒரு மண் சட்டியில அதுக்கு தேவையான தண்ணி நிறைய ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு வெந்த பிறகு வடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம சரியான அளவு தண்ணி வச்சு வேக வச்சு பண்ணலாம். பச்சையா இருக்கக்கூடிய பூசணிக்காய் வேக வைக்காமலையும் நம்ம இதுல சேர்க்கலாம். மாறுபடும் சுவை. இப்ப பச்சையா சேர்த்தீங்கன்னா அது ஒரு சுவை, ஆவி கட்டி பண்ணீங்கன்னா அது ஒரு சுவை. சுவை மாறுபடும். அதே தன்மை வந்து பாத்தீங்கன்னா பச்சையா சேர்க்கும் போது அந்த வெண்பூசணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த வாசம் எல்லாமே அதோட இருக்கும்போது சிலருக்கு அந்த சுவை பிடிக்கும், இல்ல பிடிக்காது. தனியா வேக வச்சு பண்ணும்போது இருக்கிற சுவை வேறு. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப அவங்க சுவைச்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா தனியா வேக வச்சு இதுல சேருங்க. நமக்கு நாம செஞ்சுக்கிறோம். நமக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு இந்த 3 வகையை பண்ணி பாருங்க. ஆவி கட்டுறது, உப்பு போட்டு சரியான தண்ணி வச்சு வடிக்காம அப்படியே சேர்த்துக்கிறது. இன்னொன்னு காய்கறி நம்ம வதக்கினதுலயே போட்டு அதுல தண்ணி வச்சு வேக வைக்கிறது. சரிங்களா? எனக்கு வந்து இட்லி பாத்திரத்துல வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். இல்லாட்டி நம்ம சில நாட்கள்ல வந்து சில காய்கறிகளை அப்படியே நம்ம வதக்குற அந்த பொருள்லயே போட்டு வேக வைக்கிறதும் பிடிக்கும். சரிங்களா? ஸோ அந்த மெத்தட்ல நீங்க இந்த காய்கறி ஏதாச்சும் ஒரு முறையில சேர்த்துடுறீங்க. அது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிட்டு ஒண்ணு நம்ம வேக வச்ச தண்ணி வச்சிருக்கோம்னா அதை சேர்த்துக்கலாம். இல்ல ஆவி கட்டி இருக்கிறோம் அப்படின்னா நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா சுடு தண்ணி சேர்க்கிற பழக்கம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி. சப்போஸ் நாம வந்து தனியாத்தூள் சேர்க்கிறோம்னா இந்த தக்காளி வதங்கும் போதே தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், நமக்கு தனியா சுவை வேணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அந்த தக்காளி வதக்கலே போட்டுக்கணும். சரிங்களா? பண்ணிட்டு அப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம். இது ஒரு மெத்தட் தான். நீங்க தனியா சேர்க்கலன்னா ஒரு சுவை, தனியா சேர்த்தா ஒரு சுவை. இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரிசல்ட் நம்ம பேசி முடிச்ச உடனே நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க சரியான முறையில உள்வாங்கி இருந்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட இந்த காய்கறி நாட்டு காய்கறில பல வகையான பொரியலை சுவை மாத்தி மாத்தி நம்ம அதை பண்ண முடியும். சரிங்களா? அந்த தனியா வந்து சேர்க்கறது உங்க விருப்பம். முடிச்சிட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இருந்தாலும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இல்லாட்டி சுடு தண்ணி நல்லா சூடா இருக்கணும் தண்ணி. கொதிச்சாலும் பரவாயில்ல. சுடு தண்ணி சேர்க்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே 100% ஹீட்ல இருக்கும்போது ஒரு திடீர்னு நம்ம ஒரு நார்மலான டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து முகர்ந்து ஊத்துறோம்னா என்ன ஆகும்னா நம்ம வதக்கின எல்லாமே வந்து திரும்ப தனித்தனியே பிரியும். ஸோ தனித்தனியே பிரியும் போது அந்த சுவையானதுல வந்து மிகப்பெரிய மாற்றம் வரும். அதனால எப்பவுமே நாங்க சூடான தண்ணியை வந்து போடணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு உணவு முறையில நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒரு வழக்கம். அந்த சூடான தண்ணியை வந்து நம்ம அதுல சேர்த்துட்டு கூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு 200 ml இல்லாட்டி ஒரு 100 ml உங்களுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து ரொம்ப கிரேவி மெத்தட்ல வேணும்னா அதுக்கு ஒண்ணு, இல்லாட்டி ரொம்ப ட்ரையா வேணும்னா அதுக்கேற்ற தண்ணியை சேர்த்து நம்ம வேக வைக்கிறோம். திரும்பவும் ஆல்ரெடி வெந்துருச்சு, வேகாத காயா இருந்தா வேக வைக்கிறோம். இந்த மாதிரி மெத்தட்ல வெந்ததுக்கு அப்புறமா நான் சொன்ன மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேக வச்ச பச்சை பயிறு இல்லாட்டி எனிவே ஏதாச்சும் ஒரு தானியத்தை வேக வச்சு சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த தானியத்தை மட்டும் நீங்க இந்த பூசணிக்காய் சேர்க்கும் போது வெண்பூசணி சேர்க்கும் போது கொஞ்சம் எந்த நேரத்துல கொஞ்சம் சுண்டி வர நேரத்துல அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு தேவைக்கான உப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துறோம் இல்லைங்களா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு
ஒரு கொத்தமல்லி தழையை தூவி இறங்கிறது வந்து வெறும் முளைக்கட்டின தானியத்தை சேர்த்து பண்ற ஒரு பொரியல். நீங்க அதுல தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது கிடையாது. இது ஒரு மெத்தட். அதுக்கு அடுத்ததா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரையா வச்சு இந்த வேர்க்கடலை காஞ்ச மிளகா பொடிச்சு பண்றோம் இல்லைங்களா? ஸோ அந்தல போட்டு கொஞ்சம் ட்ரையா உதிரியா பண்ணக்கூடிய மெத்தட். தண்ணியை குறைச்சி நீங்க இதை போட்டுட்டு அதுல நீங்க கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பாருக்கு, ரசத்துக்கு, நம்ம மோருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ப்ளஸ் தனியா பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க வந்து இதுக்கு மெயின் டிஷ்ஷாவும் பயன்படுத்திக்கலாம். அந்த சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லும் போதே நாக்குல தண்ணி ஊற அளவுக்கு அது ஒரு பிடிச்சமான ஒரு சுவை. இந்த வேர்க்கடலை பண்ற ஒரு மெத்தட். கொஞ்சம் கிரேவி மெத்தட்ல பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்ம அன்னைக்கு எந்த குழம்பும் செய்ய வேண்டியதே கிடையாது. அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு ரசம் இருந்தா போதும். நான் தான் எளிமையான உணவை பத்தி பேசியிருக்கேங்களா, இது மட்டுமே போதும். அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுவையில இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்னது தேங்காய் பால். தேங்காவும் சீரகமும் அரைச்ச விழுது. ஸோ அதை சேர்க்கும்போது இது இறக்குற நேரத்துல கொஞ்சம் முன்னாடி சேர்த்துட்டு இறக்கிடலாம். பதமும் சுவையும் நம்ம கைவண்ணம், நீங்க செய்யற முறை, ஆல்ரெடி செஞ்சவங்களுக்கு இது இப்படிலாம் செய்யணும் அப்படின்ற ஒரு டிப்ஸ். புதுசா செய்யறவங்களும் இப்ப ஆண்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற விஷயம் நீங்க இத கண்டிப்பா உங்களுக்கு உணர்த்தும். அதே அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பால்கறி, நம்ம விருந்து, நம்மளுடைய திருவிழாக்கள்ல நாம என்ன மெத்தட்ல நான் பண்றேன்னா, எல்லா வகையான நாட்டு காய்கறி, முளைக்கட்டின பயிறு, அதுல தேங்காய் பாலும் பிளஸ் வந்து முதல் தேங்காய் பால் மாதிரி அந்த மாதிரி ஊத்துற மெத்தட் ஒன்று இருக்கு. இல்லாட்டி தேங்காவையும் சீரகத்தையும் அரைச்சி, ரொம்ப நிறைய பேருக்கு பண்றோம், தேங்காய் பால் எடுக்க மாட்டோம். தேங்காயில சீரகம் வச்சு ஏலம் தேங்காவை அரைச்சி ஊத்திடுவோம். ஸோ இந்த மெத்தட்ல தான் நாம சாப்பிடுறோம் திருவிழாக்கள்ல சமைக்கிறது. அது ஒரு மெத்தட். நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல வகையில வந்து இதை நீங்க உருமாத்தலாம். இப்ப நீங்க வந்து காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் காரம் தவிர்த்துட்டீங்க, மிளகு மட்டும் போடுறீங்கன்னா, மிளகு போடும்போது கண்டிப்பா கொஞ்சமா தனியா பொடி போட்டுட்டு சொல்லிடுங்க. தனியா பொடி போட்டுட்டு இந்த லாஸ்டா இந்த காய்கறி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நீங்க மிளகு காரத்தை சேர்த்துக்கலாம். நிறைவா மிளகு தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அந்த சுவை வந்து உண்மையிலே ஆஹ் ஒரு வித்தியாசமா இருக்கும். தனியாத்தூள் போட்டு மிளகு காரம் போடும்போது இன்னும் சுவை நல்லாவே நமக்கு பிடிச்சமானதா இருக்கும். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா கிரேவி மெத்தட்லயோ இல்ல பொரியல் மெத்தட்லயோ இருந்தா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் லிக்விடா இருந்துச்சுன்னா அந்த சுவை வந்து ஒரு மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. இந்த முறையில நீங்க பண்ணலாம். அப்புறம் இல்ல எனக்கு வந்து நல்ல காரசாரமான கிரேவி வேணும்னா, இதே இந்த வதக்கி செய்யும்போது தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகு மிளகு கிடையாது, பச்சை மிளகாய் கிடையாது, காஞ்ச மிளகாய் கிடையாது. மிளகாத்தூள், தனியாத்தூள், இல்லாட்டி குழம்பு பொடி, சாம்பார் பொடிலாம் வச்சிருக்கோம் இல்லையா? அது தேவைக்கு ஒரு ஸ்பூன் காரம் போட்டு, நீங்க லாஸ்டா நான் சொன்ன அந்த 3 விதமான சேர்க்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணலாம். அது ஒரு விதமான ஒரு சுவை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்த உடனே இது கூட்டோட பதம் கிடையாது. குழம்பு மாதிரியும் இருக்காது. பட் ஆனா அந்த சுவை வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுவை வந்து பெரும்பாலும் நம்ம யங்ஸ்டருங்க, இளைஞர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையில இருக்கும். இப்போ அவங்க கடைக்கெல்லாம் போறாங்க. இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரிலாம் லைக் பண்றாங்கன்னா, நம்ம நாட்டு காய்கறிலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்து, இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல அது பொரியலாவும் இல்லாம, குழம்பாவும் இல்லாம, ஒரு கிரேவி மெத்தட்ல இந்த நான் இட்லி பாட்ல ஆவி கட்டி குடுக்கணும்னு சொன்னேன். அந்த மெத்தட்ல செய்யும்போது சூப்பரா இது இந்த டேஸ்ட் அவ்ளோ பக்காவா இருக்கும். நான் இப்ப வெண்பூசணி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அந்த வெண்பூசணின்றது இது ஒரு அதுக்கான ஒரு டிஷ்ஷுக்காக நம்ம அத சொன்னது. நம்ப அத தவிர்த்து இதே மெத்தட்ல எல்லா காய்கறியும் சேர்க்கலாம். எல்லா காய்கறியும் நான் சொல்ல வர்றது பீர்க்கங்காய், புடலங்காய், வாழைக்காவ ஆவி கட்டி சேர்க்கிறது. அது தாண்டி வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த மாதிரி எல்லா வகையான காய்கறியிலயும் சௌசௌ, இதுலயே பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பண்ணலாம் இந்த மெத்தட்ல. நான் சொன்ன இந்த எல்லா மெத்தட்லயுமே முட்டைக்கோஸ் பொறுத்த வரைக்கும் இட்லி பாட்டில் ஆவி கட்டி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நீங்க ஆவி கட்டும் போது லைட்டா உப்பு தண்ணி மேல தெளிச்சுக்கலாம். ஏன்னா அடியில தண்ணி இருக்கும், மேல வெந்துட்டு இருக்கும். உப்பு வந்து ஒரே இடமா பற்றாம லைட்டா அந்த காய்கறி மேல உப்பு தண்ணி
நிறையவும் தெளிச்சிடக்கூடாது, லைட்டா கொஞ்சமா. ஸோ இந்த மாதிரி தெளிச்சு இந்த ஒரு முறையில நீங்க இந்த காய்கறிகளை பயன்படுத்தி செஞ்சு பாருங்க. நம்ம இவ்வளோ நாள் நாம செஞ்சிருக்கோம் இந்த முறையில. அதுக்கும் நான் இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்ல வரல. இது வந்து ஒரு முறை. இது வந்து பெரும்பாலும் ஒரு காய்கறினா நம்ம என்ன பண்றோம், சில காய்கறிகள் வந்து பிஞ்சா தான் இருக்கும். ஆனா தோல் சீவிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்ல. இப்போ இளம் பிஞ்சு சுரைக்காய் இருக்கு அப்படின்னா, நம்ம கழுவிட்டு நறுக்கி வேக வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். கடிச்சோம்னா தோல் தனியா, பிளஸ் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய சதை தனியா இருக்கக்கூடாது. அப்ப வந்து பிஞ்சு நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அது பொடலங்காவா இருக்கட்டும், பீர்க்கங்காவா இருக்கட்டும். ஏன்னா பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் பிஞ்சா இருந்தாலும் மேல வந்து அந்த ரொம்ப ஹார்டான அந்த தோல் இருக்கும். கண்டிப்பா அத நீங்க தோல் சீவிடுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அந்த தோல்ல வந்து நீங்க பீர்க்கங்கால தோல்ல துவையல் வந்து ரொம்பவே சுவை. அதனால தான் அதையும் நம்ம முன்னோர்கள் வந்து வேஸ்ட் பண்ணாம அந்த தோல்லையும் துவையல் அரைச்சு சாப்பிட வழக்கத்த வச்சாங்க. தோல்லையும் சத்து இருக்கு. நீ உள்ள இருக்கிற மென்மையான பொருளை நீ சாப்பிட்டு மேல இருக்கிற தோலை துவையலாக்கி சாப்பிடு அப்படின்ற அந்த ஒரு இதுதான். ஸோ ஒவ்வொரு காய்கறியும் நமக்கு பாடம் கற்பிச்சுட்டு தான் இருக்கு. நாம அதை உள்வாங்கி நாம செய்யறோம். அதுல குறிப்பா இன்னைக்கு இத்தனை வகையான நீங்க அதுல எதை சொன்னா இல்லைங்களா, நம்ம அப்படி பேசி முடிச்சு பண்றோம்னா நீங்க அதுல என்ன வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். முறைதான். அதே சமயம் வந்து நீங்க இந்த மெத்தட்ல வந்து இப்ப காராமணி சேர்த்து பண்றது, பச்சை மொச்சை கொட்டை போட்டு பண்றது, இதெல்லாமுமே நீங்க இதுல ஷூட் ஆகும். பச்சை காராமணி, பச்சை மொச்சை, அந்த பொரியல் தட்டை நம்ம ஏதாச்சும் அவரைக்காய் வாங்கிட்டோம்னா முத்திட்டு இருக்கும். அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த தோல்லாம் பிரிச்சு போட்டு உள்ள இருக்கக்கூடிய விதைகளையும் உணவாக்குவோம் நம்ம. அது பெண்களுக்கே உரியதான ஒண்ணு. நம்ம எதையுமே வீணடிக்க மாட்டோம். கடைசியா இங்க ஒரு பக்கம் ஒரு சொத்தை இருந்தாலும் 70% 25% கட் பண்ணி போடுற வழக்கம் நல்லா சிந்திச்சு பண்றவங்களுக்கு இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, லேசா தான் கெட்டிருக்கும். அப்படியே அதை தூக்கி போட்டுருவாங்க. அதை பார்க்கும்போது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த காய்கறி அரியிற மெத்தட்ல நிறைய நுணுக்கங்களை நம்ம கடைபிடிக்கலாம். எவ்வளவோ இருக்கு. செய்யற விஷயத்த உணர்ந்து செய்யும் போது இது காலையில நான் ஒரு 6 மணில இருந்து ஒரு 7:30 மணி 8 மணி ஒரு 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். ஸோ முழு நேர உணவு. காலையில் என்ன வேணும், மத்தியானத்துக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் சேர்த்து காலையிலேயே முடிச்சிருங்க. மத்தியானத்துக்கு 11க்கு சமைச்சிக்கலாம், 12க்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒட்டுமொத்த நேரமும் நமக்கு சமையல் அறையிலே போயிடும். நம்ம வீட்டு இலவசிகளா இருந்தாலும் சரி, வெளியில போறவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நேரம் 8 மணிக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடுறோம். அப்பதான் வீட்டுல இருப்பாங்க நம்ம கூட ஹெல்ப் பண்ணதுக்கு. அவங்களையும் கூப்பிட்டு உள்ள வச்சு குழந்தைங்க எல்லாருமே ஏதோ அந்த நேரத்துக்கு சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ அந்த நேரத்துல பரபரப்பா இல்லாம ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம என்னென்ன உணவுகள் செய்யறோமோ அதுக்கேற்றா போல நம்ம நல்லா பிளான் பண்ணி சூப்பராக நம்ம செஞ்சுட்டு நம்ம அடுத்த வேலைகளை பார்க்கலாம். எவ்வளோ வேலைகள் இருக்கு. ஸோ நிறைய இல்லங்கள்ல பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் சமைச்சிட்டே இருப்பாங்க. எனக்கே எப்ப பார்த்தாலும்னா இந்த காலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன்ல பிஸியாவே இருப்பாங்க. திரும்பவும் ஒரு 11 1 போதும் அப்பதான் போயிட்டு இது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்ப ஈவினிங் யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளவே அப்படியே அந்த இருக்கும். ரொம்ப ஃப்ரீ பிளானா, ரொம்ப நிறைவா, மகிழ்ச்சியா அதுக்கான நேரங்களை ஒதுக்கி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி, ஸ்மார்ட் ஒர்க்னா சமைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க். 2 நாளைக்கு முன்னாடியே வெங்காயம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுலாம் ஸ்மார்ட் ஒர்க்கே கிடையாது. 2 நாள் முன்னாடியே சின்ன வெங்காயம் கட் பண்ணி உள்ள இருக்கும், பூண்டு உரிச்சு ஃப்ரிட்ஜில் இருக்கும். எல்லாமே காஞ்ச மிளகா கூட காம்பு கிள்ளி வச்சிருவாங்க. காஞ்ச மிளகா கூட அந்த நேரத்துக்கு கிள்ளி போடக்கூடிய அளவுக்கு நேரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய சூட்சமங்களை கையாளுறாங்க. பட் அதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமானதா, ஆரோக்கியம் இல்லையா அப்படின்றது நம்ம இந்த பாரம்பரிய சமையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிடலாம். அந்த முறைகளே நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குதுன்றது நல்லாவே தெரியுது. திரும்ப பேசுவோம். மகிழ்ச்சி. நேரம் போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் கேள்விகள் இல்ல உங்களுக்கான அனுபவங்கள், நான் இப்படி பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றத நீங்க உங்களுடைய தகவலை தெரிவிங்க. மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. சிறப்பு.
ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு செய்முறையில வந்து இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஒரு விஷயத்த நமக்கு குடுத்திருந்தாலும், அ வெண்பூசணி வந்து எந்த அளவுக்கு வந்து அதனுடைய செய்முறைகள் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு செஞ்சாலும், அதனோட முறைகளை கொஞ்சம் மாற்றி இது மாரி செஞ்சா இன்னும் நல்ல சுவையா இருக்கும். அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சரியான விளக்கம் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த சமையல் முறைகள்ல வந்து அந்த பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது காலையிலேருந்து மாலையில் வரை சில வீட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சமைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருந்துட்டு இருக்கும். அப்படிங்கிறத விட, எந்த நேரத்த நம்ம ஒதுக்கி அந்த சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதற்கான ஒரு விளக்கமும் குடுத்திருக்கிறாங்க. இத வந்து நம்ம பயன்படுத்தக்குள்ள அந்த ஆரோக்கிய சமையலுக்கு அது ஒரு மேம்பட்டதாக இருக்கும். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, பொழுதன்னைக்கு நான் சமைக்கிறேன், சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனோடயே இருப்பாங்க. அப்ப உணவு முறைகள் நம்ம பாஸ்கர் ஐயாவோட சொல்லுவாங்க, உணவ வந்து எந்த அளவுக்கு நேசிச்சு நம்ம சமைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அது உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாவும், சுவையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சிறப்பா சொல்லுவாங்க. அதே மாரி நம்ம அந்த உணவ வந்து எந்த அளவுக்கு ஒரு ரசிச்சு நம்ம வந்து அத சமைக்கிறோமோ, அது வந்து உடலுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியம் தரும் அப்படிங்கிறதுக்கு வந்து அம்மா சொன்ன மாரி அது ஒரு நற்சான்று. அதே மாரி பல்வேறு உணவு முறைகள வந்து நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம எந்த அளவுக்கு சமைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு விட, அது எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது தான் அது அதனுடைய சிறந்த ஒரு செய்தியா சொல்றாங்க. அதனால வந்து எல்லாருமே அந்த சமையல் முறைய வந்து அவங்க சொன்ன மாரி கொஞ்சம் மேம்படுத்தி நம்ம செஞ்சோம்னா, ஒரு ஆரோக்கிய சமையல் நமக்கு டெய்லி கிடைக்கும். அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாரி, அனைவருக்கும் நாமும் ஒரு சிறப்பான ஒரு சமையலை ஏற்படுத்தி குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, இன்றைய செய்திகள வந்து நமக்கு சிறப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். எல்லாருமே பயன்படுத்தியிருப்பீங்க. அவங்க சொன்ன மாரி, இன்றைய நிகழ்வுல வந்து நமக்கு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து சிறப்பித்து கொடுத்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. அவங்க சொன்ன மாரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இதுவரைக்கும் நீங்க சமைச்சிருந்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கேட்டத கூட. இல்ல இன்னைக்கு சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க கேட்டு தெரிந்துக்கலாம். நன்றி. அ கவிதாம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க கேட்கலாமா? சரிங்க சார். அன்மியூட் ஆயிடுச்சுங்க பேசுங்க, சார். பேசுங்க. ரேகம்மா வணக்கம் ரேகம்மா. உங்களோட வணக்கம், சமையல் வணக்கம். காரைக்கால் சமையல் மறக்கவே முடியாது. நான் உங்க கைய புடிச்சு முத்தம் குடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சந்தோஷம், சந்தோஷம். அவ்வளோ அருமையா இருந்தது. இப்போ நீங்க அந்த ஆவியில வேக வைக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்க ரேகம்மா? அது எப்படிங்க? துணி இட்லி பானையில வச்சு துணி மேல போட்டு காய அது மேல வச்சிரணுமா? இல்ல குண்டாக்குள்ள காய போட்டு இட்லி பானைக்குள்ள வச்சிரணுமா? ஆக்சுவலியாம்மா இட்லி பாத்திரத்துல மேல தட்டு வைப்போம் இல்லைங்களா? அந்த தட்டுல ஆமா. வந்து அடித்தட்டுல நீங்க அப்படியே காய்கறிகள போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்க அதுக்கு துணிலாம் போட வேண்டாம். ஆ, நறுக்குன காய்கறிய லேசா உப்பு தண்ணீல பெசறி வச்சுட்டீங்கன்னா, சரிங்க. அடித்தட்டு கீழ வரும் இல்லைங்களா? அப்பதான் அப்ப அந்த சீக்கிரமா அந்த அந்த ஆவி தண்ணி பட்டு எல்லாம் வந்து அந்த கீழ அந்த இதுல போயிடும். அப்படியே வேகும்போது போகாதுங்க. அந்த நீங்க இதுல போகும். வேக வைக்கும்போது நீங்க உணரலாம். அது வெந்து போற அளவுக்கு நம்ம வேக வைக்க மாட்டோம். ம். அது கரெக்ட்டா இருக்கும். நீங்க அதே மாரி எப்படின்னா, அது வெந்திருக்கும். இப்ப இட்லி மாவு வச்சோம்னா வேகுது இல்லையா? மாவு ஆமா, வெந்து ஆமாங்க. மாவு வெந்து ம், இட்லி ம். ஆகுது. ஆமா. நான் இந்த மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி பானையில சர்க்கரைவள்ளி கிழங்கு வேக வைக்கிற ஒரு முறை சர்க்கரைவள்ளி இருக்கு. கிழங்கு நம்ம வேக வைப்போம். ஆனா நாங்க இப்ப துணிய போட்டு மேல வேக வைப்போம். இல்ல அப்பவே அந்த நாங்க துணி பாத்தீங்கன்னா போட சர்க்கரைவள்ளி மாட்டோம். கிழங்கோட அ தண்ணி ஆ வந்து அந்த அடியில இருக்கும் அந்த இட்லி பாத்திரத்துல. இருக்கும். அந்த துணி நீங்க மாதிரி இதோட போடலாம். தனி பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, துணி போட்டது இல்ல. இல்ல நீங்க துணி போடுறதாலும் நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா காய்கறி வேக வைக்கிறதுக்குன்னு தனி ஏன்னா அந்த தண்ணி வந்து கண்டிப்பா அது அடியில நிக்கும். ஆவி ஆ, தண்ணி நிக்கும். ஆ, நம்ப ஆவி தண்ணி வந்து தண்ணிய பயன்படுத்த வேண்டிய ஆவியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆவி கட்டின தண்ணிய பயன்படுத்த வேண்டியது இல்ல. ஆமா. இப்ப நம்ப சரி, மேல அந்த காய்கறில மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். சரி, சரி, சரி. ம். சரிம்மா, நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி, நன்றி கவிதாம்மா. சிறப்பு. ம். நன்றி நேரடி தீபக். நிகழ்ச்சி நன்றி, நன்றிங்கம்மா. நேரடி நிகழ்ச்சியில கூட யாருமே ஒரு சொல்லாத விஷயத்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது கைய முத்தம் குடுத்தேன் கைய அப்படின்ட்டு. பிடிச்சு முத்து குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப அது நல்லா இருந்ததுங்க. நெறைய நிகழ்ச்சியில அந்த மாரி பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு அனுபவமா எனக்கு அத மறக்க முடியல. ம்.
நம்ம இல்ல இந்த அது உணவு அந்த மாதிரி சாப்பாட்ட சாப்பிட்டதே இல்ல. அதான் எனக்கு அரிசி பேரெல்லாம் நான் அங்கதான் வந்து கத்துக்கிட்டேன். எனக்கு கவுனி அரிசி தெரியும். ஒரு 2, 3 தெரியும். அவ்வளவுதான் இருந்துச்சு. நெறைய மேடம் சொன்னாங்க. ஆனா இன்னும் அதுல எனக்கு அந்த தெளிவானது என்னென்ன அரிசிங்கிறதே நான் இன்னும் தெரிஞ்சுக்க முடியுது. இனிமே அடுத்தடுத்து வரும்பொழுதுதான் தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா, அப்ப நிச்சயமாங்க. எனக்கு ஒரு அதனால மாரி தான் நாங்க வந்து ஒரு பூரிப்பா 3 இருந்துச்சு. வகைய 5 வகையான அரிசிய உணவுல கொண்டு வரதுக்கு காரணமே அதுதான். சரி இந்த மாரியாச்சு அத அத ஒரு ஒரு ஸ்பூனாச்சும் அவங்க சாப்பிட்டோம். அரிசி இப்போ பேரே 5 நம்ம தெரியலன்றாங்க. வீட்ல ஒரு 5 சமையல் செய்யறோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணுலயாவது உப்பு கூட குறைய, காரம் கூட குறைய, ஏதோ ஒண்ணு. ஆனா இப்ப அந்த 5 செஞ்சீங்கன்னா 5லயும் எல்லாமே பெர்ஃபெக்ட். இது எவ்வளவு ஒரு ஒரு இருக்கும். என்னால அதை என்னால தாங்க முடியாம தான் உங்க கைய பிடிச்சு அப்படி ஒரு முத்தம் கொடுத்தேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அந்த காரைக்கால் சமையல். 3 நாள் சமையல் மறக்க முடியாத சமையலுங்க ஐயா. குணபாலன் ஐயா. சந்தோஷம், சந்தோஷம். இல்ல அம்மா சொன்னோனே எனக்கு இன்னொரு ஞாபகமும். இந்த உணவு செஞ்சு விருந்தா குடுக்கறதுல இப்பதான் ஒரு 4 வருடம் ஆக போகுது. நம்ம இந்த நிறைவுல. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா தான் இந்த உணவு செஞ்சு குடுக்குற ஒரு வட்டத்துக்குள்ள வந்திருக்கேன். அதுல வந்து முதல் அனுபவமா ஒரு முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்புல வந்து சமைச்சிருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மேம் அவங்களோட டீச்சர் ரொம்ப ஏஜ்டு பெர்சன் வந்திருந்தாங்க. அத சந்திக்கிறதுக்கு, உங்க மாணவர்கள பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய டிஷ் இருந்தது. அதுல களியும், கத்திரிக்காய் முச்சக்கொட்டை குழம்பும் பண்ணியிருந்தோம். ஸோ அத தாண்டி நம்மளுடைய கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஐட்டம் 15ஓ, 18ஓன்னு நெனைக்கிறேன். 18 ஐட்டம்ஸ் சரிங்க. அதுல வச்சிருந்தோம். அந்த டீச்சர் அந்த அம்மா வந்து ரொம்ப அப்படியே அவங்க பேசும்போது அவங்க கண்ல இருந்து தண்ணியா வந்தது. உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சேர்ல. என்ன கூப்பிட்டாங்க. கிட்ட போனேன். சரிங்க. உண்மையிலேயேம்மா இந்த மாதிரி எத்தனையோ வருஷம் ஆகுது. எங்க பொண்ணு சமைச்சிருக்கா. எங்க அ மருமகள்லாம் சமைச்சிருக்காங்க. இந்த ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயினே இருக்கும். அந்த களிக்கும், கத்திரிக்காய் முச்சக்கொட்டை குழம்புக்கும் அந்த ஃபீட்பேக் சொல்ல வரேங்க. எத்தனையோ வருஷம் கழிச்சு என்னோட வாழ்க்கையில இந்த இந்த சுவைய நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா அவங்க எப்போ சாப்பிட்டுருக்காங்க இல்லையா? அப்படியே நாளடைவுல அது மாறி, மாறி, மாறி அது உணர்த்துது. நான் இப்ப ஆ, சாப்பிட்டுருக்கேன். நான் சாப்பிட்டுட்டேன். அப்படின்றது அதுவும் நாம உண்மையிலேயே அங்க ரேகா வந்து அங்க வெங்காயம், தக்காளி போட்டு அங்க செய்யல. அதே சரி, சரி. செய்ற எங்க மாஸ்டரே வேற ஒரு மண்டபத்துக்குள்ள போயிட்டாருன்னா, அவருடைய உணவே வேறதான். ஓ! சோ அவங்க அப்படி. அங்க நிக்க வச்சு அவங்கள இல்ல வேறன்னா, அவங்க வந்து ஆஸ் யூசுவல் நார்மல் அரிசிய குடுத்து, அ ஆ, ஆ, சே ஆ. மத்த விஷயம் தானே அவங்க பண்ணுவாங்க. நம்ம மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பல கைவண்ணங்கள் படைச்சவங்க. அந்த ஆமா, வித்தைய ஆமா. அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவங்கள் இருக்கு. ஆனா இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும்ன்றது ஆ பாத்தீங்கன்னா, ஒரு 55, 60 வயசுல பெரியவங்க அப்படியே ஹைட்டாலாம் இருப்பாங்க மாஸ்டர் அண்ணாங்கலாம். ஆ நான் சொல்ற பட்சத்துல நல்லா உள்வாங்கி, டவுட் கேட்டு, ஆள் இல்லன்னா கால் பண்ணி கேட்டு, இதுல என்னம்மா பண்ணணுன்ற அந்த மாரியான மாஸ்டர்ஸ் தான் நம்ம கூட ட்ராவல் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்குமே நம்ம சக்சஸ்ஸுக்கு காரணம், அ சமையல் கலைஞருடைய கைவண்ணத்த நாம இப்படிலாம் போடுங்க. பக்கத்துல நின்னுட்டே இருந்து சொல்ல, சொல்ல, சொல்ல சிலர் ரொம்ப இந்த 4 வருஷமா கூட இருந்த மாஸ்டர்ஸ்லாம் நம்ம கூட நிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு மாத்திட்டேன், அரிசிய மாத்திடுறோம், இல்ல ரெசிபியோடைய இத மாத்துறோம்னா மட்டும் டவுட் வரும். அதுக்கு மட்டும் கூப்பிடுவாங்க. அங்கேயும் அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்ல வரேன். நம்மளுடைய அந்த மெத்தட் தான். இப்ப நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 பேருக்கு மேல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்கிறீங்க, செய்றீங்க. உங்களுடைய கைவண்ணம் தான் நீங்க தான் செய்றீங்க. அந்த முறையானத நம்ப சொல்ற அந்த முறையில இருக்கு அப்படின்னுவாங்களே அதுதான். அதனால எனக்கு அந்த நாள் இப்ப நீங்க அ அதுக்கப்புறம் 1 கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் நீங்க சொன்ன அந்த கைய புடிச்சு, அணைச்சு, ஹக் பண்ணி அதெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். சில வயசானவங்க கூட பார்த்தீங்கன்னா, கைய புடிச்சிட்டு ரொம்ப நன்றி உணர்வுல பேசுவாங்க இல்லையா? அப்படி புடிச்சுப்பாங்க. ஆ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அ அவங்களுடைய அன்ப வெளிப்படுத்துறது. அந்த உணவு உண்ட பிறகு தான் அது ரொம்ப அவங்கள ஆ நம்ம வீட்லன்றது எல்லாருக்குமே பொதுவான ஒண்ணு. வீட்ல அது பண்றதுல இருந்தா இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை. அது ஆமா, கூட ஆமா. வீட்ல பண்ண மாட்றாங்கன்னு தான் பிரச்சனை. பட் ஆனா வெளி உலகத்துல ஒரு 100 பேர், 1000 பேர் இருக்கிற இடத்துலயுமே அதற்கான ஒரு பாசிட்டிவ் இருக்குன்றது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். நன்றி. நன்றி, நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. என்ன சொல்ல வந்தேன்னா, அதே மாரி இன்னைக்கு அகிலாம்மா சாரி அகிலாம்மா சாரி, சாரி. அகிலம்மா காலேஜ்ல ரேகாம்மாவோட அகிலம்மா கைய புடிச்சு ஞாபகமாவே இருக்காரு. நான் மகிழ்ச்சி. ரேகாம்மாவோட அந்த கைய புடிச்சு எந்த அளவுக்கு அந்த உணர்ச்சி பொங்க அவங்க சொன்னாங்களோ, ஏன்னா அந்த உணவு முறைகளோட அந்த
அந்த அளவுக்கு உங்களுக்கு பாராட்டு பெற்றதோ, அதே மாதிரி ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் தங்கள் குடும்பத்துல வந்து அது மாதிரி பிள்ளையாக பாராட்டு இருக்கட்டும், பெறணும். அம்மாவா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், கணவன்மார்களா இருக்கட்டும், இல்ல கணவன்மார்களே தயாரிப்பதாக இருந்தாலும் மனைவிமார்கள்ட்ட ஒரு பாராட்டு பெறுற மாதிரி இருக்கட்டும். இத வந்து எல்லாருமே அந்த ஒரு ஈடுபாட்ட காட்டுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, அது வந்து உண்மையிலுமே அந்த உணவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அவ்வளவுதான். கண்டிப்பா எந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாங்க. உணவு முறைய வந்து சரியா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நற்சான்று. அவ்வளவுதான். ஏன்னா வந்து இன்னைய காலகட்டத்துல வந்து உணவுகள வந்து ஏதோ ஒரு கடமைக்காக சாப்பிடாம, ஏதோ ஒரு அதாவது ஏதோ சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு கடமைக்காக சாப்பிடாம, உணர்ந்து கண்டிப்பா உணவும் நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்த தரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சாப்பிடக்கூடிய சூழ்நிலைய நாம தான் ஏற்படுத்தணும். அத வந்து கண்டிப்பா வந்து நமக்கு ரேக்காமா ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாரி ஒவ்வொருத்தரும் தங்கள் குடும்பத்தில ஏற்படுத்தி அத வந்து சிறப்பிக்க வேண்டுமாய் உண்மையிலுமே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மாரி பதிவுகள் வந்து இப்ப அவங்களுக்கு நீங்க எப்படி கைய பிடிச்சு முத்தம் குடுத்தீங்களோ, அதே மாரி உங்களுடைய பதிவுகளும் எங்கள் வீட்ல வந்து இது மாரி செஞ்சதுக்கு நல்ல ஒரு நற்சான்று கிடைச்சது. அப்படிங்கிற பதிவுகளை இட்டா கூட இன்னும் சந்தோஷம் தான். அது மாரி பதிவுகளை வந்து நீங்கள் அ பெ பெறுறதுக்கு கொஞ்சம் எல்லாருமே முயற்சிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி, நன்றி, நன்றி. வேண்டுகோள் வேண்டுகோள் என்பதை விட அடுத்த செஷன்ல வந்து கண்டிப்பா வந்து அந்த மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வந்து போன செஷன்லயும் சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து ஆமாங்க சார். உண்மையிலுமே நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க சொன்னோனே எனக்கு அது தோணுச்சுங்க சார். ஐயா, அடுத்த சாப்பிட ஈவென்ட்ல கண்டிப்பா களி பண்றோம். அது ஓகேங்கம்மா. வந்து அடுத்த ஈவென்ட்ல எங்க இப்பயே நோட் பண்ணிக்கோங்க. ரெசிபில கண்டிப்பா களி வரணும். களியும் அது மொச்சக்கொட்டை குழம்பும் நம்ம வைக்கிறோம். ஆமா, கண்டிப்பா ஆமாங்க. செஷன்ல வந்து அது கண்டிப்பா நம்ம இருக்கும். இதுல பண்ணோம் இல்லைங்களா? நம்ம மூலிகை மகேந்திரன் ஐயாவுடைய இதுல பண்ணியிருந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா? ஓ! அது சரி, சரி. ஆமா, அன்னதானத்திலேயே களி பண்ணியிருந்தோம். விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா, இவங்க சொன்ன இந்த விஷயம் வந்து உண்மையிலுமே வந்து அத சாப்பிடணுங்கிற ஒரு தூண்டுதல ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலுமே அந்த மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வந்து போன செஷன்லயும் நமக்கு அத பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, ஆனா சாப்பிடுறது வந்து அவங்க செஞ்சு குடுக்குற விதங்கள வந்து நம்ம நேரடியா பார்த்து, அடுத்த நேரடி வகுப்புல கண்டிப்பா இந்த ஐட்டம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. ஓகேங்க சந்தோஷம். ஐயா. ஓகே. நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. அடுத்தது மொபைல் நம்பர்ல வந்திருக்கீங்க. Xiaomi 241111. அது யாரு? அப்படியே கொஞ்சம் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். கொஞ்சம் எல்லாருமே வீடியோல வாங்க. கேள்வி கேட்கிற நீங்க வீடியோல வாங்க. ஹலோ. அதுதான் முக்கியம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், வணக்கம். இந்த பால் கறியில நிறைய காய் சேர்த்து பண்ணலாம்னு சொன்னீங்களா மேடம்? அதுல என்னென்ன காய் ஆட் பண்ணிக்கலாம்? எல்லா காயும் சேர்த்து பண்ணும்போது அது மட்டும் லிஸ்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வாழைக்காய் இந்த மாதிரி. அதுல அவரைக்காய் கூட சேர்க்கும்போது இன்னமும் நல்லா சுவை கூடும். சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்க்கக்கூடாததுன்றது ஒண்ணும் கிடையாது. மஞ்சள் பூசணி தவிர்த்தீங்கன்னா அது இனிப்பை வந்து மாத்தும். மஞ்சள் பூசணி வந்து தனியா நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு இனிப்பு அதிகமா இருக்கிறதுனால அந்த இனிப்பு, நீர்ச்சுவை இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம். இதுல நீங்க அவரைக்காவை சேர்க்கலாம். கொத்தவரங்காவை சேர்க்கும் போது அதுவுமே உங்களுக்கு தனிப்பட்டு சுவை மாறும். அவரைக்காக்கும் கொத்தவரங்காக்கும் மாறும் இல்லைங்களா? கொத்தவரை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்கும். நமக்கு வந்து அது ஓகேனாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான். இந்த இந்த டிஷ்ல வந்து மஞ்சள் பூசணி சேர்க்க வேண்டாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ சேர்க்க வேண்டாம். அதை தவிர்த்து இது நம்மளுடைய இதுன்னு சொல்லுவாங்க. பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லக்கூடிய சௌச்சோ அதை சேர்க்கலாம். சௌச்சோவுக்கு வந்து இந்த நீர் காய்கறிகள் இதுல வரும். பட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் இருக்காது. கொஞ்சம் ஹார்டா இருக்கும். மத்ததெல்லாம் ரொம்ப சாஃப்டா வெந்துரும். நீங்க சௌச்சோ செய்த தனியா செஞ்சுக்கலாம். இந்த கூட்டுலன்னு வரும்போது எல்லாமே காய்கறி போடும்போது பெரும்பாலும் நீங்க சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வாழைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் நீங்க அதுல உள்ள போட்டு செய்யும்போது கரெக்டா காம்பினேஷனா நல்லா இருக்கும். வெண்பூசணியும் இதுலயே சேர்க்கலாம். நீங்க மஞ்சள் பூசணியை மட்டும் தவிர்க்கலாம். பரங்கிக்காய்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணியை மட்டும் தவிர்க்கலாம். ஓகே நான் மேம். சொன்ன இதே மெத்தட்ல நீங்க மஞ்சள் பூசணிய வேர்க்கடலை பொடி மட்டும் செஞ்சு போடு. வேர்க்கடலை பொடி சொன்னா இல்லைங்களா? அதை மட்டும் செஞ்சு பாருங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். வேர்க்கடலை பொடி மட்டும், மஞ்சள் பூசணிய தனியா. அதே தாளிப்பு முறை அதே தான். தனியா செஞ்சு பாருங்க.
வேற எதுவுமே அதுல சேர்க்க வேண்டாம். அத மட்டும் போட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க ட்ரையா பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது. ஒரு வறுவல் மாரி ட்ரையா வேர்க்கடலை பொடி போட்டு பண்ணீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கிரேவி மாரி பண்ணீங்கன்னா, சாப்பாட்டுல பெசஞ்சு அந்த இனிப்பு சுவை சேர்ந்த ஒரு விஷயம் எப்பயாச்சும் ஒரு நாள் நமக்கு நல்லா சாப்பிடணும்னு தோணும். அப்பதான் நம்ம அதிகமா சர்க்கரைவள்ளி, உணவுல சொல்றது. இனிப்புனா டைரக்ட்டா இனிப்பு ஸ்வீட்ஸ் செஞ்சு சாப்பிடுறோம்ன்றது வேற. காய்கறி இனிப்பு அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, மஞ்ச பூசணி, சர்க்கரைவள்ளி கிழங்கு, இன்னும் இனிப்பு தர காய்கறிகள் என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கிழங்குகள் சார்ந்ததும் வரும். ஏன்னா இந்த கேரட்டு, பீட்ரூட்டுமே அந்த இனிப்பு அதிகமா இருக்கும். ஸோ அந்த இதுலயும் சர்க்கரைவள்ளியுமே உங்களுக்கு கிழங்கு தான். ஸோ அத தாண்டி இந்த மஞ்ச பூசணி மட்டும் தான் உங்களுக்கு அந்த நல்ல இனிப்போட கூடிய ஒரு நாட்டு காய்கறியா பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. நீங்க அதுலயே நீங்க பண்ணலாம். ஓகே ஓகேங்க மேடம். இன்னொரு கொஸ்டின். இந்த அரிசி வகைகளை வச்சு நீங்க சமையல் பண்ணீங்கன்னு சொன்னாங்க மேடம். அது என்னென்ன அரிசி வகைகள், அது கொஞ்சம் எந்த மாதிரி மெத்தட்ல சமைக்கணும்ன்றத கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க மேம். அப்புறம் இந்த களி அரிசிங்களா? பத்தி. அரிசிங்களா? ஒரு நிமிஷம் மேம். அரிசி அரிசி வகைகள். கேக்குறீங்களா? ஆமாமா. அரிசி வகைகள். அரிசின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கொஸ்டின் ஆன்சர்ல முழுமையா சொல்ல முடியாது மேம். பாரம்பரிய அரிசி முறையில் சுவை நம்ம சமைக்கிறது எப்படின்னு இது இருக்க 2, 3 பகுதிகள் முடிச்சிருக்கோம். நம்ம புதுமையா இருக்கிறீங்கன்ற பட்சத்துல நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல அரிசிய பத்தி முழுமையாவே பேசலாங்க. ஏன்னா, இப்ப வந்து இப்ப இத சொன்ன கூட்டுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த அரிசியில பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா அரிசியுமே நம்ம வேக வச்சு சாப்பாடு ஆக்கி பண்ணக்கூடிய அரிசி வகைகள் தான். இதுல எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ரத்தசாலி அரிசியில செமி ஃபாலிஸ் வரும். லேசா மேல வந்து ரத்தசாலி, ம். சிகப்பரிசி, ரத்தசாலில சிகப்பரிசியில ரொம்ப மெல்லிய ரகம். அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் ரெட் கிடையாது. செமி ஃபாலிஸ் எங்க நிலத்துல நாங்க விளைய வச்சு மதிய உணவுக்கு அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல இந்த கூட்டு வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ சுவையா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த ஒரு சில அரிசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல வந்து எனக்கு என்னுடைய இத சொல்ல வரேன். என்னுடைய சுவை சார்ந்து. நல்ல சுவை இந்த அது. அரிசிகள் எல்லாம் நம்ம வடிச்சு சாப்பிடணுமா? இல்ல குக்கர்ல வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிடுறது நல்லதா மேம்? இந்த இப்ப அரிசிகளை. பாரம்பரிய அரிசின்னு பார்க்கும்போதுங்க, இப்ப சொன்னேன் இல்லைங்களா? அதே மாரி தான். 3 முறையில நாம சமைக்கலாம். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். வடிச்சு சாப்பிடுறது ஒரு மெத்தட். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 மணி நேரம் தான் ஊற வச்சு வடிச்சு சாப்பிடணும். வடிக்கிறது. 2வதா வந்து தம் மெத்தட்ன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி தம் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 85, 90% வெந்த உடனே நம்ம பிரியாணிக்கு எப்படி அரிசி கரெக்ட்டா வச்சு நம்ம வேக வச்சு சாப்பிடுறோமோ, உதிரியா வேணுமா? இல்ல கொஞ்சம் குழஞ்சு வேணுமான்னு முடிவு பண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து அப்படியே தம் பண்ணி சாப்பிடுறது. இன்னொன்னு பொங்கி சாப்பிடுறது. நல்லா நம்ம பச்சை அரிசியில பொங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா? பொங்க சாதம் மாதிரி. அந்த மாதிரி பொங்கி சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி இந்த 3 முறையில நாம வடிச்சு சாப்பிடுறது தம் ரைஸு, பொங்கி சாப்பிடுறது. இந்த முறையில பாரம்பரிய அரிசியில சிகப்பரிசியா இருக்கட்டும், சிகப்பரிசியில செமி ஃபாலிஸா இருந்தாலும் சரி, தோலோட இருக்கக்கூடிய மேல தோல் நீக்காத அரிசியாகட்டும். நம்ம சொல்லுவாங்க பட்டை தீட்டப்படாத அரிசி. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுல பண்ணியிருந்தோம். சாம்பார் சாதம் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய நேரடி சந்திப்புல. அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே ஃபுல் ரெட் பட்டை தீட்டப்படாத அரிசி. அதுல தான் சில நண்பர்கள் மட்டும் சாம்பார் சாதத்துல மட்டும் கொஞ்சம் காரம் அதிகமா இருக்குன்னு சில நண்பர்கள் மட்டும் தான் சொன்னாங்க. சிலர் ஆக்சுவலி வந்து அது என்னன்னா, அந்த சாம்பார் சாதம் அதோட கொஞ்சம் காரம் கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த கார சாரமா கொஞ்சம் அது ஒரு மாரி ஸ்வீட்னஸ் வந்துரும். அதுவும் இல்லாம அந்த நம்மளுடைய செமி ஃபாலிஸ்ல இல்லாம நம்ம வந்து பட்டு தீட்டப்பட்டது அரிசியில பண்ணும்போது அது அப்சர்வ் ஆகும். நேராக அது இழுத்துட்டே இருக்கும். நீங்க அத இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, அந்த சுவை இன்னும் இழுத்திருக்கும். அப்புறமா நானும் போய் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு காரம் தெரியல. நெறைய பேர்கிட்ட கேட்டும் பார்த்தேன். சொல்ல வரேன். இந்த மாரி அந்தந்த ஒவ்வொருத்தருக்கு அந்த சுவை சார்ந்து மாறுபடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவுமே கூட. நம்ம நெறைய வீட்ல காரம் எடுத்துக்காம வந்து திடீர்னு வெளியில போயிட்டு சாப்பிடும்போது, சிலருக்கு அந்த காரம் அதிகமா தெரியும். சிலர் நல்ல காரம் சாப்பிடுறவங்களுக்கு காரமே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு 1000 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு இடத்துல, அந்த காரம், உப்புன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதே மாரி அத நம்போ ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அப்படின்ற மாரி. 10 பேர் கரெக்ட்டா இருக்கணுங்க. எனக்கு மட்டும் உப்பு கம்மியா தெரியும். 10 பேர். அதுதான் ஒருத்தர வச்சு நம்ம எந்த உணவுமே நம்மளால முடிவு பண்ண முடியாது. நம்மளுடைய உடல் சுவை, நம்மளுடைய சுவை மருத்துவம் சார்ந்து மாறுபடும். உடல் உறுப்பு சார்ந்து மாறுபடும். நம்ம உடல் உறுப்புடைய தேவைகள். எனக்கு இந்த உப்பு அதிகமா தேவைன்னா, அது கம்மியா வேணும்னா, அப்ப அதுக்கேத்த மாரி தான் இருக்கும்.
அப்ப நீங்க இந்த சிகப்பு அரிசியில இந்த மாதிரி தம் ரைஸ் பண்ணீங்கனாலும் பொங்கனா மாதிரி பண்ணா உங்களால சாப்பிட முடியும். வடிச்சா மாதிரி பண்ணீங்கன்னா சாப்பிடவே முடியாது. ஈசன் கொட்டை மாதிரி இருக்கும் வெந்துச்சுன்னா. மாவை வந்து 8 hours வந்து ஊற வச்சாதான் அது கரெக்டா வேகுமா மேம்? ஆமாங்க மேம். மினிமம் நீங்க 5 மணி நேரத்துக்கு மேலனா ஊற வைக்கணும். ஃபுல் ரெட்டா இருந்துச்சுன்னா 6 மணி நேரம் 8 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வைக்கணும். நம்ம அரிசியை பத்தி ஒரு நாள் விரிவா பார்ப்போங்க. மகிழ்ச்சி. களி மாவுல மேம் ரேஷியோ மட்டும் சொல்லுங்க. அரிசி அந்த உளுந்து என்ன மாவு மேம்? களி மாவு களி மாவுல நாங்க உளுந்து போட மாட்டோம்னா. என்ன களி சொல்றீங்க? உளுந்து களி? உளுந்து களியில இல்ல மேம். நாம இப்ப உளுந்து களி பத்தி வேணுங்களா? உளுந்து களி ரெசிபி இருக்கு மேம், உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே மேம். ஓகே மேம். நன்றி. குரூப்ல அனுப்பி விடுறேன். நன்றி. நன்றி மேடம். சிறப்பு. மேடம், நீங்க வந்து தொடர்ச்சியா வரக்குள்ள உங்களுக்கு அந்தந்த செஷன் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செஷன்லயும் உங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும். அது மாதிரி அந்தந்த செஷன்ல வந்து தேவையான கேள்விகள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துமே புரிதல் வரும். நன்றிங்கம்மா. சிறப்பான ஒரு கேள்வி. அடுத்ததாக முத்துசாமி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. காலையில இருவருமா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் கவனிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். நிச்சயமாமா சந்திப்போம். ஆமா. நாளையே பயணம். அப்புறம் இப்ப நீங்க கடலைப்பயிரும் அந்த சொன்னீங்கல்ல, வறுத்தா இல்ல பச்சையா செய்வீங்களா? வறுத்து சமைக்கிற உணவை பொறுத்த வரைக்கும் நீங்க வேர்க்கடலைய நல்லா பதமா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நீங்க அது லாஸ்டா வறுபடுற நேரத்துல காஞ்ச மிளகாவும் அந்த சூடான இடத்துல போட்டு வறுத்துட்டீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய் உடையும் போது தூள் தூளா உடையும். இது வந்து ஒரு மெத்தட். நீங்க வறுத்துட்டு அந்த இறக்கத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஞ்ச மிளகாவை காம்பு கிள்ளி போட்டு அதையும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு முதல்ல வந்து மிக்சியில காஞ்ச மிளகாவை போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையை போட்டு லைட்டா 1 to 1 மாதிரி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொடி ஆயிடும். இது வந்து நாங்க அம்மியில பொடிப்போம். வறுத்து நல்லா ஆறின பிறகு ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் வச்சு நல்லா இடிச்சிட்டு, ஏன்னா நீளமா இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா அது இடிச்சு கொஞ்சம் பாதி பாதி ஆனதுக்கு அப்புறமா வேர்க்கடலையை வச்சு தோலோடவே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை தோல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தோல் தேய்ச்சிட்டு தான் போடுவாங்க வறுத்த வேர்க்கடலை. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம தோலோட போட்டோம்னாலே நல்லா இருக்கும், சுவை நல்லா இருக்கும். தோல் எடுக்கணுன்றது கிடையாது. ஆனா கருக வறுக்காம நிறைய அந்த மெத்தட் இருக்கு. சிம்ல வச்சு கரெக்டா நம்ம வறுத்தோம்னா தோல் வந்து நிறம் மாறாது, ஜஸ்ட் பிரிஞ்சு வெளியே வரும். தீஞ்ச தோலா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை நீக்கிடலாம். தீச்சலா இருக்குன்னா நம்ம ஏதோ மறந்துட்டோம், ஏதோ தீஞ்சிருச்சுன்னா நீங்க எடுத்து அப்படியே இருக்கிற பத்தி நீங்க வறுத்து நீங்க பொடி பண்ணி உதாரணத்துக்கு இந்த திங்கட்கிழமை நம்ம இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 3 நாள் முடிஞ்சா அந்த தேவைக்கு மட்டும் நம்ம உடைச்சிக்கலாம். வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாய் வறுத்து ஒரு கண்ணாடி பாட்டில மூடி வச்சுட்டு வேணும் போது உடைச்சு போட்டுக்கலாம். இல்ல நம்ம அதிகமா வேணும் கொஞ்சமா இருந்தா உடைக்க முடியலன்னா உடைச்சோம்னா ஒரு 3 நாள் 5 நாளுக்குள்ள பயன்படுத்திடணும். இல்லாட்டி அந்த வேர்க்கடலை உடைச்ச பிறகு அந்த சுவை வந்து வித்தியாசமா இந்த ஸ்மெல் வந்துடும். சிகிர ஸ்மெல் சொல்லுவாங்களே, எண்ணெய வந்து உடைச்சா மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து மாறும். மகிழ்ச்சி.